நாட்கள் நெருங்கிட்டு வருது. அது வந்து ஒரு படம் எடுத்ததா இப்போ 2-3 நாளா ஒரு டாக் பேசிட்டு இருக்காங்க. பலரும் வந்து ட்விட்டர்ல அவங்க கருத்துக்கள் அதாவது இதுக்கு நாங்கள் ரெஸ்பாண்ட் பண்ண வேணாம்னு நினச்சோம். ஏன்னா ஒரு அடிப்படை அறிவு, ஒரு பேசிக் அறிவு இருக்கவங்களுக்கு தெரியும் வந்து ஒரு ஷூட்டிங் எப்படி நடக்கும்னு தெரியும். ஒரு அடிப்படை அறிவு இருக்கவங்களுக்கு ஷூட்டிங் எப்படி நடக்கும், எதை பண்ணுவாங்கன்னு தெரியும். எங்களோட நீங்கள் பத்திரிகைகள் அனைவரும் எங்களோட தான் வந்து ட்ராவல் பண்ணீங்க, எங்களோட கூட இருந்தீங்க. எங்களோட மீடியா வேனில் உங்களுடைய மீடியாவும் தான் இருந்துச்சு. நீங்கள் எல்லாம் சேர்ந்து தான் அந்த மீடியா வேன் கூட ட்ராவல் பண்ணீங்க. யாராவது அடிப்படை ஒரு காமன் சென்ஸ் இருக்கவங்களுக்கு தெரியும் இது என்ன சினிமா ஷூட்டிங் எங்கே நடக்கும் எங்கே நடக்காதுன்னு சொல்லிட்டு. ஏதாவது இன்றைக்கி இருக்கிற அரசியல் காழ்ப்புணர்ச்சியில் ஏதாவது 4-5 புரோக்கர்கள் வந்து இந்த மாதிரி பேசுகிறாங்கன்னா தயவு செய்து அதெல்லாம் வந்து பெருசுப்படுத்தாதீர்கள். எல்லலும் இன்னைக்கு வந்து அரசியல் காழ்ப்புணர்ச்சிக்காக ஒரு வெளியிலேருந்து ஒரு 4-5 பேரை வச்சு இப்படி பேச வச்சாங்கன்னா தயவு செஞ்சு அதெல்லாம் வந்து இந்த மாதிரி கொண்டு போகாதீங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் அது எங்கள் கூட இருந்தவர்களை நாங்கள் இழந்து இங்கே தவிச்சுக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பாக எந்த துளி அளவும் யாரும் வந்து இந்த மாதிரி விஷயத்தை யோசிச்சு கூட செய்ய மாட்டார்கள். ஏன்னா ஷூட்டிங் யாராவது இப்படி செய்ய முடியுமான்னு உங்களுக்கு தெரியாத இவ்வளோ இங்கே இருக்கிற இவ்வளோ பத்திரிகையாளருக்கு இதுக்கு நாங்கள் ரெஸ்பாண்ட் பண்ண வேணாம்னு நினச்சோம். கண்டிப்பாக அரசியல் காழ்ப்புணர்ச்சிக்காக எல்லாரும் வந்து இதை வந்து அரசியலாக்குன்னு பார்க்குறாங்க. கண்டிப்பாக நாங்கள் கரூர் விஷயத்தை என்றும் அரசியலாக்க மாட்டோம். தைரியமாக நாங்கள் மட்டும்தான் முதல் நாள் இருந்து தைரியமாக எதிர்கொண்டுட்டு இருக்கோம். ஏன்னா எங்களுக்கு தெரியும் அங்கே என்ன நடந்துச்சுன்னு, மக்களுக்கு தெரியும் என்ன நடந்துச்சுன்னு, அங்கே கரூரில் இருந்த மக்களுக்கு தெரியும் என்ன நடந்துச்சுன்னு. ஒவ்வொரு நிமிடமும் இதை வைத்து அரசியல் செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக மக்கள் என்ன செய்யணுமோ அதை இந்த தேர்தலில் செஞ்சு கொடுப்பாங்க. புதிதாக ஏதாவது கட்சி கூட்டணி வந்து வாய்ப்பு இருக்கா சார்? இல்லை அது சம்பந்தமாக ஏற்கனவே எங்களுடைய தலைவர் முந்தானத்தில் நடந்த அந்த நிகழ்ச்சியிலே சொல்லிட்டாங்க. கண்டிப்பாக மதசார்பற்ற எந்த விஷயத்திலும் நாங்கள் எந்த விதத்தை இது எடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இது வந்து எங்கள் ஒன்லி தமிழக வெற்றி கழகத்தில் எங்களுடைய தேர்தலாக இருக்கும். மற்ற எந்த கூட்டணியாக எங்களுடைய தலைவரை முதல்வர் வேட்பாளராக ஏற்றுக்கொள்ளும் யாராவது வந்தால் அது எங்கள் தலைவர் பரிசீலித்து அறிவிப்பார். இல்லை இறுதி பட்டியல் எங்களுடைய தலைவர் அவர்கள் தான் அறிவிப்பார். நிறைய உத்தேச பட்டியல் வருது, நிறைய யூடியூப்ல நாங்களே பார்க்குறோம், எங்களுக்கே சர்ப்ரைஸாக இருக்கு. இறுதி பட்டியல் எங்களுடைய தலைவர் அறிவிப்பார். இல்லை சிபிஐ விசாரணைக்கு நாங்கள் நிறைய ஆதாரத்தை கொடுத்துருக்கோம், நிறைய விஷயத்தை நாங்கள் கொடுத்துருக்குறோம். என்னென்ன விதத்தில் அவங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கணும் முதல் நாள்லேருந்து கொடுத்துட்ருக்கோம். அங்கே என்ன நடக்குதுன்னு போயிட்டு வரோம், எங்களுக்கு தான் தெரியும். இங்கே வெளியிலேருந்து வர்றவங்க ஏதோ கூடயே உட்காந்து பார்த்த மாதிரி நிறைய பேர் வந்து கதை சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ கூட சமீபத்தில் ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு தகவல் வந்தது. ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு பெற்றோர், அந்த ஒரு குழந்தை இழந்த ஒரு பெற்றோர் வந்து கரூர் எஸ்பி கிட்ட ஒரு புகார் அளிச்சிருக்காங்க. அதாவது ஒரு சில நபர்கள் வந்து இந்த கரூர் விஷயத்தை அரசியலுக்காக தப்பாக பயன்படுத்துகிறாங்கன்னு சொல்லி புகார் அளிச்சதா இப்போ தான் எனக்கு வந்தது. அதாவது யாரெல்லாம் அந்த பொய்யான செய்தி பரப்புகிறாங்களோ அவங்க மேலே ஒரு புகார் அளிச்சதா. கண்டிப்பாக இதை யாராவது செய்யும் பட்சத்தில் நாங்களும் எங்களுடைய வழக்கறிஞர்களை வைத்து அதுக்கு தேவையான லீகல் எலெக்ஷன் கமிஷனில் சரி வேற எங்கேயும் சரி புகார் அளிக்கும்னா கண்டிப்பாக நாங்களும் ஆலோசித்து விட்டு தலைவருடன் அனுமதி பெற்று விட்டு புகார் அளிப்போம். ஏன்னா யாருமே ஒரு அடிப்படை ஒரு சின்ன அறிவு இருக்கவங்க கூட இதை யோசிக்க மாட்டாங்க. அரசியலுக்காக இவ்வளவு கேவலமாக கூட யோசிக்க